Hi everyone, free basic crochet classes number class 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னா நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம crochet சிங்கிள் crochet நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பேசிக் ஸ்டிச்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சிங்கிள் crochet. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ இந்த ஒவ்வொரு நேமுக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், அதுக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். ஓகே இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ளீட்டில் என்னென்ன இருக்குதோ ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டேப், மெஷூரிங் டேப். சைஸ் மெஷூர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக மெஷூரிங் டேப் தேவைப்படும். அண்ட் நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வேணும், நீடில் 2.5 mm, கட்டர் அண்ட் சேஃப்டி பென். ஓகே, நம்ம இந்த மெட்டீரியல்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட த்ரெட்டை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எக்ஸஸாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நோட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நான் வந்து லாஸ்ட்டு கிளாஸஸில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி நோட் போடணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக நீங்கள் சுற்றணும். அண்ட் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை சுற்றிக்கிட்டு அண்ட் நம்மளோட நீடல் வந்து எந்த சைடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம அது புல் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த த்ரெட்டை புல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள த்ரெட்டை இழுக்காமல் ரெண்டாவது உள்ள த்ரெட்டை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நோட் போட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். நம்ம எப்படி வந்து நீடில் வந்து ஹோல்டு பண்ணுறது அண்ட் த்ரெட் ஹோல்டு பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டு கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களோட நீடலை நீங்கள் அப்படியே இந்த த்ரெட்டை வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கணும். அதுக்கு பேர் தான் யான் ஓவர்னு சொல்லுவாங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த லூப்லேருந்து வெளியே இழுத்துடணும். ஓகேவா? ஸோ இது தான் ஃபஸ்ட்டு செயின், ஃபவுண்டேஷன் செயின். இது நான் லாஸ்ட்டு கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் பாருங்கள். யான் ஓவர், ட்ராக் பண்ணணும், அந்த லூப்லேருந்து வெளியில் இழுக்கணும். ஓகே, அகெயின் யான் ஓவர், ட்ராக் பண்ணணும், அந்த லூப்லேருந்து வெளியில் இருக்கணும். ஏன்னா இது தான் உங்களோட ப்ராசஸ். ஓகே, நம்மளோட த்ரெட்டும் யானும் வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டான ஹேண்டலில் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு லூஸாக இருந்தாலுமே டைட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யான் ஓவர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஃபவுண்டேஷன் செயின் நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு செயின் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷர் பண்ணுறோம் எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோன்ட்டு. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே நீங்கள் வந்து மாதிரி மெஷர் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு பவுச் செஞ்சுருந்தாலுமே நீங்கள் மெஷர் பண்ணி தான் நீங்கள் போடணும், ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து 10 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டிருக்கேன். மொத்தம் 11 செயின் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு லூப்புக்கும் இருக்கும், ஒவ்வொரு லூப்புக்கும் மீன்ஸ் ஒரு செயின். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் ஒன்று கணக்கு பண்ணுவேன். 1 2 3ன்ட்டு நான் ஒன்று கணக்கு பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். பேசிக்காகவே இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரோவுக்கு போகிறதுக்கு நம்ம இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாவது செயினில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இந்த ரெண்டாவது செயினில் நான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டாவது லூப்பில் மீன்ஸ் ரெண்டாவது செயின் அதில் நான் வந்து என்னோடய நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? நான் அகெயின் சொல்கிறேன், ரெண்டாவது லூப்பில் அதாவது நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வெளியே எடுக்கணும். அந்த நீடில் வந்து
அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த லூப்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டோன்னே உங்களுக்கு 2 த்ரெட் இருக்கும் நீடலில். ஸோ அப்போ அகெயின் நீங்கள் ஒரு யானை ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணணும். இது தான் சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? நான் அகெயின் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. 2வது லூப்பில் இப்போ அதாவது செகண்ட் லூப்பில் நம்ம போட்டோன்னா இப்போ 3rd லூப்பில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு நீடில் அந்த லூப் வழியை நம்ம வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு 2 த்ரெட் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, 2 த்ரெட் இருக்கும். அதுலேயும் நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட்டுக்குள்ளாடி நம்ம விட்டு நம்ம நீடெல்லாம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். சிங்கிள் க்ரோஷே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக். வீடியோவில் நான் எப்படி 1 by 1 நான் ஸ்டிச் பண்ணுறேனோ, எப்படி என்னோடய ஹேண்ட் மூவ்மெண்ட், என்னோடய ஃபிங்கர் மூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஓகேவா? அதே மாதிரி அந்த ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டான மீடியமான ஹேண்டலில் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நானும் நிறைய வீடியோஸ் போடுவேன். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரீ பேசிக் க்ரோஷே கிளாஸஸில் வந்து நான் நிறைய பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஹோம் ஒர்க்கும் நான் வந்து என்னோடய குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணுவேன், ஒவ்வொரு கிளாஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுவேன். அண்ட் லைவ் கிளாஸும் நடத்துகிறேன். லைவ் கிளாஸில் வந்து நான் எல்லாமே டிப்ஸ் அண்ட் டெக்னிக்கு அண்ட் பேசிக்காக என்னென்ன நியூ அப்டேட்டும் நான் வந்து அதில் எல்லாமே நான் வந்து லைவ் கிளாஸஸில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். அண்ட் ஃப்ரீ பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே, இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் எல்லாமே நான் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டிங்களோ அத்தனை லூப்புக்குள்ளே நீங்கள் சிங்கிள் க்ரோஷே நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 3rd ரோ போக போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 2வது ரோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3rd ரோ நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு செயின் நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு யான் ஓவர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச்சிலேருந்து அந்த த்ரெட்டை ட்ராக் பண்ணி அந்த லூப்லேருந்து வெளியில் எடுக்கணும் நீடில். ஓகே, ஸோ இது தான் செயின். ஒரு செயின் நம்ம மேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை, நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம டேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்படி தானே இருக்குது. நம்ம ஒரு செயின் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராஜெக்டை டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு லூப்பில் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அந்த நீடலை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதாவது அந்த த்ரெட்குள்ளே நீங்கள் யானை ஒரு பண்ணும்போது இந்த 2 த்ரெட், அது வந்து 2 செயினுக்குள்ளாட நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்து யானை ஓவர் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் நம்ம யானை ஓவர் பண்ணிட்டு அண்ட் இந்த லூப்புக்குள்ளார நீங்கள் அந்த நீடல் விட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதான் ப்ராசஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டிச் மார்க்கர் வேணும்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா இந்த ஸ்டிச் மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு 10 செயின் ஸ்டிச் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி 10 சிங்கிள் க்ரோஷே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த ரோ போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் அந்த கணக்கு வச்சுருந்தீங்க. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா, நீங்கள் லெவல் ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க்கை வந்து அன்ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த மார்க்கு, அந்த ஸ்டிச் மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது உங்களுக்கே அது பழகிடும். நீங்கள் எத்தனை ஸ்டிச் போட்டிங்க, எத்தனை ஸ்டிச் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, எத்தனை ரோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது பழகிடும், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 3rd ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 4th ரோ நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்கு அகெயின் நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு என்னோடய ப்ராஜெக்ட் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லூப்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேக் பண்ணணும்.
சிங்கிள் crochet இப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்டிச் மார்க்கர் போடுறேன். ஸோ நம்மளுக்கு அந்த எந்த கவுண்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது இந்த ஸ்டிச் மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தான் ப்ராசஸ், சிங்கிள் crochetக்கு இது தான் ப்ராசஸ். நீங்கள் உங்களை ஒர்க்கை வந்து என்னோடய குரூப்பில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே எனக்கு கேட்கலாம். அண்ட் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் வெரைட்டி கிளாஸஸும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் உள்ள ஃப்ரீ பிடிஎஃபும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.